இந்த வீடியோவில் செக் மேப்பிங் மற்றும் செக் என்ட்ரி பற்றி பார்க்கப் போகிறோம். செக் கஸ்டமர் விவரங்கள் மற்றும் சிட்டில் புதிய வாடிக்கையாளரை உருவாக்க செக் மேப்பிங் பயன்படுத்த வேண்டும். புதிய செக் வாடிக்கையாளரை உருவாக்க பிளஸ் கிரியேட் பட்டன் கிளிக் செய்யவும். கஸ்டமர் பெயரை என்டர் செய்யவும். புதிய கஸ்டமர் லெட்ஜராக இருந்தால் பிளஸ் ஐகானை கிளிக் செய்யவும். லெட்ஜர் நேம் மற்றும் கஸ்டமர் விவரங்களை என்டர் செய்யவும். கூடுதல் விவரங்கள் என்டர் செய்ய விரும்பினால் ஷோ மோர் கிளிக் செய்து விவரங்களை என்டர் செய்து சேவ் கொடுக்கவும். கஸ்டமர் எந்த செக் குரூப்பை சார்ந்தவரோ அதை செலக்ட் செய்யவும். பின்பு எந்த செக் டைப்போ அதை செலக்ட் செய்யவும். கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிவிடும். பின்னர் அசைனி நேம், நாமினி டைப் மற்றும் அவர்களின் பெயர் இருந்தால் அதை என்டர் செய்யவும். வாடிக்கையாளருக்கு செக் கார்டு வழங்கப்பட்டால் எஸ் கார்டு இஷ்யூ எனேபிள் பண்ணவும். கொடுக்கப்பட்ட தேதியை என்டர் செய்யலாம். சேவ் பட்டன் கிளிக் செய்யவும். இப்போது புதிய செக் கஸ்டமர் உருவாக்கப்பட்டது. புதிய செக் என்ட்ரிஸ் உருவாக்கவும் கஸ்டமர் என்ட்ரிஸ் விவரங்களை பார்க்கவும் செக் என்ட்ரி பயன்படுத்தப்படுகிறது. புதிய செக் என்ட்ரி உருவாக்க பிளஸ் கிரியேட் பட்டன் கிளிக் செய்து ஆட் நியூ கொடுக்கவும். யார் அமௌண்ட் செலுத்தப் போகிறாரோ அவர் பெயர் அல்லது அவர் கார்டு நம்பர் என்டர் செய்தால் போதும். கீழே அவர்களது பேமெண்ட் டீடைல்ஸ் வந்துவிடும். கஸ்டமர் பேமெண்ட் முறையை தேர்ந்தெடுக்கவும். சேவ் பட்டன் கிளிக் செய்யவும். இப்போது செக் ரிசீப்ட் என்ட்ரி கிரியேட் ஆகிவிட்டது. இதை பிரிண்ட் எடுக்க பிரிண்ட் பட்டன் கிளிக் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.